காவேரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்களுக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைக்கி காலையில் மீட்டிங் ரொம்ப சூப்பராக போச்சு. குருஜி வந்து செம்ம ஹாப்பி. நிறைய பேர் வந்து பவர் செக்டர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ளே வந்தீங்க. எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். சில பேர் வந்து இந்த கூகுள் ஷீட் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்லாம் கேட்டிருந்தீங்க. அது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோம். இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது நீங்கள் லாகின் பண்ணிட்டு உள்ளே போனீங்கனாலே உங்களால் கூகுள் ஷீட்டையும் அக்சஸ் பண்ண முடியும், ப்ளஸ் இந்த வெபினாருடைய ரெக்கார்டு செஷனையும் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். அண்ட் டவுன்லோட் பண்ணோன்னா நீங்கள் சைன்இன் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியும். டவுன்லோட் ஆப்ஷனும் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி பேச போகிற விஷயம் என்னென்னா, ஸ்விக்கி ஐபிஓ. ஸ்விக்கி ஐபிஓ அவங்க வந்து அந்த பணத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க, ஜொமேட்டோ மாதிரி ஸ்விக்கியும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு குறிச்சிட்டு கேட்கலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு தான் ஜாயின் பண்ணுறேன். லெட்ஸ் வெல்கம். ரைட். ஸோ ஸ்விக்கி வந்து 10,414 கோடிக்கு இஷ்யூ வராங்க. ரைட். இந்த 10,414 கோடிங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு அந்த பிஸ்னஸுக்கு இது பெரிய அமௌண்ட்டாக தான் தெரியுது. ஓகேவா? ஜொமேட்டோ இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 72 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. பட் இன்றைக்கி 200 மேலே எல்லாம் போயிட்டு சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கம்பெனியாக மாறி இருக்குது. மார்க்கெட் ஓவர்வியூல்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஜொமேட்டோ பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னாலும் பெர்ஃபார்ம் பண்ணுது. இன்வெஸ்ட் பண்ணவங்க லாபத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இதே மாதிரியான சேம் பிஸ்னஸில் இருக்கிற ஒரு கம்பெனி தான் ஸ்விக்கி. அதனால் இதே ரூட்டில் வந்து இவங்களும் சக்ஸஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? அதாவது ஜொமேட்டோ மாதிரியே ஒரு காப்பி நடக்கும் இங்கே அப்படின்னு எதிர்பார்க்கலாமான்னு கேட்குறேன். எக்ஸாமின் பண்ணலாம், எப்படி வாட் ஆர் த சான்சஸ்ங்கிறத. பட் எதையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கம்பெனியும் யூனோ லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். ஓகே, எப்படி ஜொமேட்டோ அது மாதிரி அதனால தான் கேட்குறேன். ரெண்டு கம்பெனிக்கும் அந்த ஒத்துமை இருக்குது. அதுவும் லாஸ் மேக்கிங், இதுவும் லாஸ் மேக்கிங். ரைட்டு. அது ஸ்விக்கி ஜொமேட்டோ எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் என்றைக்கும் ஸ்விக்கி இருக்காங்க. பட் இட்ஸ் மச் ஸ்லைட்லி லார்ஜர் கம்பெனி. பொறுத்துன்னு தான் பார்க்கணும் எப்படி அவங்க பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி அஸ்வத் தாமோதரன் அப்படின்ட்டு ஒரு வேல்யூவேஷன் எக்ஸ்பர்ட், கால்ட் அஸ் அ வேல்யூவேஷன் குரு அப்படின்னு யூஎஸ் பேஸ்டு ஸ்டர்ன் எக்கனாமிக்ஸில் இருக்கிற ப்ரொஃபஸர் அவர். ஓகே, அவர் சில வே ஆஃப் அனலைசிங் த கம்பெனி பற்றி சொல்லியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு புக் வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி கம்பெனியை நம்ம கூட ஒரு வேல்யூவேஷன் போட்டு பார்க்கலாம் அந்த இதுக்கு. அண்ட் தேர்பை நம்ம வாங்கலாமா இல்லையாங்கிறத கூட டிசைட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக அவர் வந்து ஒரு இன்டர்வியூ கூட கொடுத்துருக்காரு மின்ட் பேப்பரில். இந்த இன்டர்வியூ கூட அவைலபிளாக இருக்குது, நம்ம வியூவர்ஸ் கூட அதை போய் பார்க்கலாம். இட்ஸ் அ ரியலி ஐ ஓப்பனிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐபிஓ டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இந்த ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்தா ஆஸ் யூஷுவல் ஆஃபர் ஃபார் சேல்னு இருக்குது, ஃப்ரெஷ் இஷ்யூவும் இருக்குது. ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 3,750 crore, ஆஃபர் ஃபார் சேல் வந்து 6,664 crores இருக்குது. ஆனால் இது என்னென்னா ஒரு இஜிஎம் வேறு கால் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்க போகுது. ஓகே, அந்த இஜிஎம்மில் வந்து மேபி அனதர் 1,250 crore வந்து ஆட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அல்டிமேட்டாக இஷ்யூ மேபி ஒரு 11,600 crore அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இப்போ சொல்கிறது வந்து 10,400 சொல்லியிருக்காங்க. பட் பார்ப்போம், ஏன்னா அந்த 10 days தெரிஞ்சிட போகுது. இவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணது கூட சம்வாட் ஹையராக தான் இருக்குது. 330 350 கிட்ட வரும்னு எதிர்பார்க்குறாங்க. இதோ கம்பெனி வந்து எதுவும் அனௌன்ஸ் பண்ணல அதை பற்றி. பட் ஆனால் நீங்கள் சொன்னீங்க இந்த ஜொமேட்டோவோட இது ப்ரைஸு வந்து சேலுக்கு வந்தது வந்து 72 rupees. ஸோ பட் ஆனால் இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்குது. பட் இந்த ப்ராஃபிட்ஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும். டிஃப்ரெண்ட் சம் வந்து இந்த லோனை ரீபே பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ண போகிறாங்க. 1,115 கோடி ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 982 கோடி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் குயிக் காமர்ஸ் பிஸ்னஸ்னு கொடுத்துருக்காங்க ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டுக்கு. 137 கோடி ரீபேமெண்ட் ஆஃப் டெட்னு கொடுத்துருக்காங்க. 586 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இன் டெக் அண்ட் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக பண்ண போகிறோன்னு கொடுத்துருக்காங்க. 930 கோடி பிராண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் அவேர்னஸ்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட்டு. அதே சமயத்தில் லோனை கூட ரீபே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு அபவுட் எப்படி ப்ராசஸ் கோயிங் டு பி யூட்டிலைஸ்ட் அப்படின்னு. அண்டு இப்போ வந்து நம்ம அவங்களுடைய 2 பேருடைய புக்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம், பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்போ வந்து நமக்கு ஒரு இது தெரியும் எப்படி இப்போ கரண்ட்லி வந்து ஸ்விக்கி வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க, அதோடு இந்த ஜொமேட்டோ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்
என்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ ரெவென்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லாஸ்ட் குவார்ட்டர் தெர் இஸ் Q1 குவார்ட்டரில் வந்து 3,222 crores இருந்தது. ஆனால் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் கம்பேர் பண்ணிங்கன்னா 2,389 crores. அண்டு எக்ஸ்பென்சஸ் வந்து 3,908 crores அண்டு 3,073 crores. ஆஸ் அ ரிசல்ட் வந்து 2 குவார்ட்டர்லையும் லாஸ் தான் இருந்திருக்கு. ஆனால் லாஸ் வந்து இந்த தடவை இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த குவார்ட்டரில். தெர் இஸ் Q1 25ல் 611 crores லாஸு அண்டு 564 crores லாஸ் வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் இருந்திருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 24ல் பார்த்தீங்கன்னா கூட தெர் இஸ் ப்ரீவியஸ் இயரில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 11,247 crores அண்ட் அவங்களுடைய லாஸ் வந்து 2,350 crores. அதெல்லாம் ஹியூஜ் அமௌண்ட் லாஸ். ஆனால் முன்னாடி இருந்த இயரோட லாஸோட குறைச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் தெர் இஸ் 23யோட லாஸ் பார்த்தீங்கன்னா 4,179 crores. ஸோ திஸ் இஸ் தி இது. ஆனால் அதே இது ஜொமேட்டோக்கு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தடவை வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் 24ல் பார்த்தீங்கன்னா 12,114 crores அதான் ரெவென்யூ. ஆனால் ப்ராஃபிட் வந்து 351 crores. ஆனால் ஜொமேட்டோவில் ஒன்று நோட்டீஸ் பண்ணோம், இவங்களுடைய ஹியூஜ் கேஷ் ரிசர்வ்ஸ்லேருந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியும் நிறைய பணம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. தெர் இஸ் அவங்களுடைய ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் வந்து நிறைய மணி வந்திருக்கு. இதை வந்து நம்ம நோட் பண்ணணும் ஆக்சுவலாக. அதே சமயத்தில் இந்த குவிக் காமர்ஸும் தட் இஸ் பிளிங்கிட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அண்டு அதே சமயத்தில் இந்த டைனிங் அவுட்னு சொல்கிறோம் பாருங்கள், அதுவும் கேட்சப் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். பட் ஹைப்பர் பியூர் வந்து இன்னும் அந்த லெவலுக்கு க்ரோத் ஸ்டேஜ் ரீச் ஆகலை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அண்டு ஸோ வித் திஸ் இன்ட்ரொடக்ஷன் வந்து நம்ம அஸ்வஸ் தாமோதரன் வந்து எப்படி இதை வேல்யூவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ஜொமேட்டோவுக்கு ஒரு சர்டன் இது கொடுத்துருக்காரு. ஸோ அதைப்படி ஃபாலோ பண்ணி நம்மளே இதில் வேணால் ஸ்டோரி பண்ணலாம், ஸ்விக்கி அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற. சரி, எப்பொழுதுமே கம்பெனியை அனலைஸ் பண்ணும்போது நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் த கம்பெனி என்ன இருக்குது அப்படின்னு, அவங்க எந்த செக்டாரில் இருக்காங்க, எப்படி அவங்களுடைய ஃபினான்ஷியல்ஸ்லாம் இருக்குது, வேரியஸ் ரேஷியோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபினான்ஷியல் ஆங்கிள்லேருந்து பார்ப்போம். அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து தி ப்ரொமோட்டர். அந்த ப்ரொமோட்டரோட பேக்ரவுண்ட் என்ன, எப்படி அவங்க செயல்படுறாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதையும் தாண்டி ஒரு இம்பார்ட்டன்ட் இது இருக்குது, அதுதான் இந்த ஸ்டோரி பிஹைண்ட் த ஹோல் கம்பெனி. நான் என்னவா ஆக போகிறேன், எப்படி ஆக போகிறேன், எந்த இதில் போய் ரீச் பண்ண போகிறேன், அண்டு வந்து அவங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்டு வந்து இவங்க சொல்கிறத வந்து அவங்க அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி இதையும் பார்க்கணும் அப்படின்னு அவர் அஸ்வத் தாமோதரன் சொல்கிறாரு. ஸோ வேல்யூவேஷன் ப்ளஸ் ப்ரொமோட்டர்ஸ் ப்ளஸ் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து நம்புகிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத எக்ஸாமின் பண்ணுறது தான் இந்த மாதிரி கம்பெனிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாரு. சரி, கம்பெனிஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் சொல்கிறாரு. ஒன்று வந்து மெச்சூர்டு கம்பெனிஸ், அனதர் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். இப்போ வந்து ஜஸ்ட் லைக் ஒரு ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் இருக்குது. பர்த்து, க்ரோத் ஃபேஸு, தென் மிடில் ஏஜ், தென் வந்து எண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கம்பெனிக்கும் அது பொருந்தும் அப்படிங்கிறாரு. தெர் இஸ் பர்த், தெர் இஸ் அ ஸ்டார்ட் அப் கம்பெனி, தென் தெர் இஸ் அ க்ரோத் ஃபேஸு, ஒரு மிடில் சைஸில் ரீச் ஆகுது, தென் வந்து டெர்மினல் ஸ்டேஜ் ஆஃப் த கம்பெனி. இது வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு பொருந்தும் அப்படிங்கிறாரு. இவர் சொன்னது வந்து ஆல்மோஸ்ட் ரியல் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி ப்ரெசன்ட் வேர்ல்டில் கூட நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெல்ங்கிற ஒரு கம்பெனி பாருங்கள், பராப்ஸ் இன்டெல் இன்சைடுங்கிற த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்காம இருந்திருக்க முடியாது. நம்ம எந்த டிவியாக இருக்கட்டும், இல்லாட்டா மேகசினாக இருக்கட்டும், இல்லாட்டா மீடியா கேம்பெயினாக இருக்கட்டும், நீங்கள் பார்க்குறோம் இன்டெல் இன்சைடு அப்படின்னு கொடுப்பாங்க. எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லாம் அவங்க வந்து இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டராக இருக்கட்டும், இல்லாட்டா லேப்டாப்பாக இருக்கட்டும், இங்கே இருந்துட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து இன்டெலை வாங்குறதுக்கு யார் அப்படின்னா இவங்களுடைய ரைவலே போட்டி போட்டுட்ருக்காங்க. ரதர் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது யாருன்னா குவால்காம். அவங்க குவால்காம் வந்து பேசிக்கலி ரொம்ப ஃபேமஸ் ஃபார் எது அப்படின்னா சிப் டிசைனிங்.
யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்குலாம் அவங்க தான் சிப் டிசைன் பண்ணுறாங்க. வெரி ஃபேமஸ், வெரி பிக் கம்பெனி இன் யூஎஸ்ஏ. ஸோ அந்த கம்பெனியை இன்டெல்லை டேக் ஓவர் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா கம்பெனிக்கும் ஒரு எண்ட் ஸ்டேஜ் இருக்குன்னு தான் இதுலேருந்து எடுத்துக்கலாம். அவர் சொன்னது வந்து ஆல்மோஸ்ட் ட்ரூன்னு தான் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து கம்பெனி வந்து பர்த்லேருந்து மெச்சூர்ட் ஃபேஸில் ரீச் ஆகி அப்புறம் என் ஸ்டேஜும் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி கம்பெனிஸ் இந்த ஸ்டார்ட் அப் ஃபேஸில் இருக்குது. மெச்சூர்டு கம்பெனிஸையும் ஸ்டார்ட் அப் ஃபேஸ் கம்பெனிஸும் ஒரு த சேமாக நம்ம எவாலுவேட் பண்ண முடியாது. மெச்சூர்டு கம்பெனிஸை எப்படி நம்ம எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் யார்ட்ஸ்டிக்கே அவைலபிளாக இருக்குது. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா அவனுக்கு வந்து ஸ்டெடியாக இருக்கும் க்ரோத்து. அதில் ஒன்றும் ஒரு 10-12% மேலே நீங்கள் பார்க்க முடியாது. வெரி அன்யூஷுவல் சிச்சுவேஷன் இல்லை மார்க்கெட் பூமிங் சிச்சுவேஷனில் தான் அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதர்வைஸ் ஸ்டெடியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு ட்ராக் ரெக்கார்டை ரீச் ஆகிட்டாங்க. அண்டு அந்த க்ரோத் ஃபேஸ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கும் வந்துட்டாங்க. அதனால் ஃபினாமினலாக க்ரோத்தெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இதுலேருந்து. இந்த எபிட்டா மார்ஜினும் பெரிய லெவலில் இருக்காது. பட் ஆனால் ஸ்டெடியாக இருக்கும். 8-10% அப்படி க்ரோ ஆகிட்டு இருக்கும். ஆனால் ஸ்டார்ட் அப் கம்பெனி லைக் ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இப்போ தான் உள்ளே வந்திருக்காங்க. அண்டு அதனால் அவங்க வந்து ஃபுல் ஆஃப் எனர்ஜி இருக்கும் ஃபார் க்ரோத்து அண்டு பர்ஃபார்மன்ஸ்க்கு நிறைய இருக்கும் அவங்கக்கிட்ட எனர்ஜி. இந்த டைமில் வந்து இவங்க நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. ஸ்டெடியாகவே இருக்காது. அவங்களுடைய ரெவென்யூவாக இருக்கட்டும், அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டா மார்ஜினாக இருக்கட்டும். ஏன்னா அதெல்லாம் வந்து ஸ்டெடியாகவே இருக்காது. வைல்டு ஸ்விங்ஸ் கூட இருக்கும். சடனாக ப்ராஃபிட் இருக்கும், சடனாக ட்ராப் இருக்கும். அது க்ரோத்தும் அதே மாதிரி இருக்கும். எக்ஸ்பேன்ஷன் ஃபேஸில் இருப்பாங்க. நிறைய கம்பெனிஸ் வேறு அக்வயர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால வந்து இந்த மாதிரி கம்பெனிஸை வந்து வேல்யூ பண்ணுறதுங்க ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. அப்போ நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸை தவிர தென் வந்து அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸை தவிர ஒன் மோர் திங் பார்க்க வேண்டியது ஸ்டோரி ஆஃப் தட் கம்பெனி அப்படின்ட்டு. ஜொமேட்டோவோட ஸ்டோரி பார்த்தோம். நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம், அச்சீவ் பண்ணுவோம், 3 இயர்ஸ் 5 இயர்ஸில் ஒரு டர்ன் ஓவர் பண்ணுவோம்னா அவங்க சொல்லி செஞ்சு காமிச்சிருக்காங்க. இப்போ அவங்களும் நிறைய கம்பெனி அக்வயர் பண்ணாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிளிங்கிட் அக்வயர் பண்ணாங்க. அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோவை பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெலிவரி கம்பெனி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஜொமேட்டோ வந்து டெலிவரி கம்பெனி இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டாங்க அவங்களுடைய இது. இப்போ வந்து தே ஆர் மோர் ஆஃப் ஏன்னா குயிக் காமர்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அங்கே தான் வந்து நிறைய க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்கிறதுனால அதை பண்ணிகிட்ருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஜொமேட்டோ வந்து ஸ்டில் வந்து ஒரு மெட்ரோஸில் தான் பெரிய டாமினேட்டிங் பிளேயராகவும் இருக்காங்க. அண்டு ஸ்லோவாக வந்து அதர் பிளேசஸ்க்கும் போக ஆரம்பிக்கும்போது அவங்களுடைய இது வந்து இன்னும் பெருசாக பில்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ஸ்டோரி வந்து எப்படி ஒரு இம்பார்ட்டனோ இந்த ஸ்விக்கியோ இவங்களுடைய ஸ்டோரியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜொமேட்டோ மாதிரி அவங்க டூப்ளிகேட் பண்ணாங்கன்னா இவங்க ஃபேஸும் க்ரோத் ஃபேஸும் பெட்டராக இருக்கும். ஆனால் அந்த டைம் வரைக்கும் நம்ம வந்து அந்த கம்பெனியில் இன்ட்ரெஸ்டோட இன்வெஸ்ட் பண்ணி இருக்கணும். அப்போ தான். ஆனால் இவங்களுடைய வேல்யூவேஷன் இன்னைக்கு படி மீடியாவோட ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா ரொம்ப ஹையாக தான் இருக்குது கம்பேர்ட் டு த ஜொமேட்டோ. ஸோ அதனால் 315 330 அந்த ரேஞ்சில் இது அனௌன்ஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த வேல்யூ கன்சிடர் பண்ணிட்டு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் ஐபிஓவில் வந்து வித்தின் 1 மந்தில் இந்த ஆங்கர் இன்வெஸ்டரெல்லாம் வெளியே போயிட போகிறாங்க. ஸோ ஆனால் அதே சமயத்தில் இந்த ஐபிஓவில் ஒரு குட் திங் கூட இருக்குது, நம்ம பார்க்கணும். ப்ரோசஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஹோல்டிங் அ மேஜர் ஷேரு அவங்க தான் வெளியே போகிறாங்க. பட் ஆனால் அனதர் கம்பெனி கால் சாஃப்ட் பேங்க் விஷன் ஃபண்டுங்கிறவங்க அவங்க வந்து ஆஃபர் ஃபார் சேலில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. அவங்க வந்து இந்த கம்பெனியோட ஸ்டே புட் அங்கே தான் இருக்க போகிறாங்க. அப்போ வந்து இது வந்து ஒரு குட் இண்டிகேஷனை நம்ம எடுத்துக்கலாம். வெரேஸ் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் சொன்னோம், ப்ரொமோட்டர் சொன்னோம். அந்த ப்ரொமோட்டர் வந்து ஒரு யார், இந்த சாஃப்ட் பேங்க்கும் அதில் இருக்காங்க. அப்போ அவங்க அந்த கம்பெனியோட இருக்க போகிறாங்கன்னு எடுத்துக்கிட்டா தென் வந்து அதுக்கு இன்னும் அந்த கம்பெனியில் நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இன்றைக்கி இருக்க ஆஃபர் ப்ரைஸோட ஃப்யூச்சரில் பெட்டராக இருக்கும். அதனால தான் அதில் அந்த கம்பெனியோட இருக்கிறாரு அப்படின்னு நம்ம கூட எடுத்துக்கலாம். ஓகே. சரி, ஜொமேட்டோக்கும் ஸ்விக்கிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த ப்ரொமோட்டர் சைடு. அது என்ன அப்படின்னா, ஜொமேட்டோக்கு ஒரு இந்தியன் ப்ரொமோட்டர் ஒரு பெரிய ஸ்டேக் வச்சுருக்காரு, இன்ஃபோ ஏஜ் கம்பெனி. ஓகே. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் பாயிண்ட்.
அண்டு அந்த மாதிரி ஸ்விக்கிக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் ஜொமேட்டோக்கும் ஸ்விக்கிக்கும் நான் பார்க்குறது. பட் அதோட ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், என்ன மாதிரி வேல்யூவேஷன் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். அப்புறமேலே அவங்களோட ஸ்டோரி வந்து நம்புற மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஓகே, அந்த ப்ரைஸ் வந்தோன்னு தான் நம்ம அதை பற்றி டிசைட் பண்ண முடியும். இதுதான் என்னுடைய வியூ. அண்டு இந்த எவாலுவேஷன் டெக்னிக் எல்லாமே அஸ்வத் தாமோதரன்லேருந்து. இப்போ இதே அஸ்வத் தாமோதரன் வந்து ஜொமேட்டோ பற்றி பேசும்பொழுது அவர் ரொம்ப கம்மியாக தானே வேல்யூ பண்ணார். ஆமாம், 42 ரூபா தான் சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ என்ன சொன்னார்னா, இப்போ இவ்வளோ போயிருக்கே அப்படின்னு கேட்டப்ப இப்போ இந்த டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்டு. எப்பொழுதுமே அன்னைக்கு ஒரு 2 இயர்ஸ் பேக் இருந்த சிச்சுவேஷன் வேற, இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் வேற. ஸோ டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்டு. அப்போ வந்து அவங்களுக்கு பிளிங்கெட் கிடையாது, அந்த குயிக் காமர்ஸோட க்ரோத்தும் அப்போ இல்லை. இப்போ வந்து அவங்க ஸ்டோரி வந்து ஸ்லோவாக வந்து ரிவீல் ஆகிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். அது வந்து உண்மையாக ஆகிட்டுருக்க பட்சத்தில் இது க்ரோத்தையும் நம்மளால் பார்க்க முடியுதுன்னு தான் எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகே, இதோட வீடியோ என்ன பண்ணிக்கிறோம். இதில் சொன்னது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும் தான், சஜஷனும் ஒரு வயசோ கொடுக்குறது இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்சு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரி கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ லிமிட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.